கோச்சாரம் என்பது ராசிக்கு மட்டும்தான், லக்னத்துக்கெல்லாம் இல்லை. வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்னைக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்விங்க. கோச்சாரம்னா என்னையா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 ஒரு முதன்மையான ஆரம்ப அமைப்புகள்ல நம்ம வீடியோ பார்க்குற ஒருத்தராக இருக்கிறாங்க போல இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கும் தேவையான சில விஷயங்களை சொல்லணும்னு, கோச்சாரம்னா என்னங்க? கோல் சாரம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த இடத்துல தான் சாரத்துல பலன் பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா, எந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில கோள்கள் நகர்கின்றதோ கோச்சாரம். இந்த இடத்துல சாரம்லாம் தேவைப்படுமாங்க? ஆமாங்க. சனி இப்ப பூரட்டாதியில இருக்கிறாரா, உத்திரட்டாதியில இருக்கிறாரா, வக்ரமா வேற இருக்கிறாரு என்றது கோச்சாரத்தில் மிக முக்கியமாக துல்லியமாக தேவைப்படும். தசாபுத்தியின் பலன் எடுக்கும் போது உங்களுக்கு எந்த நட்சத்திரத்துல இருக்கிறாருங்க, அதனால உப அமைப்புல நல்லது பண்ணுவாருங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டேதுங்க. அந்த விஷயத்தை நீங்க பார்க்க வேணாம். கோச்சாரத்தில் நிச்சயமாக சனியோ குருவோ யாரோ எந்த நட்சத்திர சாரத்தில் நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்றது தேவைங்க. அப்போ கோச்சாரம்னா என்ன? இன்னைக்கு வானத்துல சனி மீனத்துல இருக்கிறாருங்க. இப்போ இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நாள்ல வந்து செப்டம்பர் 3ஆம் தேதி சனி வந்து வானத்துல வந்து மீன வீட்டுல இருக்கிறாரு. குரு வந்து மிதுன வீட்டுல இருக்கிறாரு. சுக்கிரன் கடக வீட்டுல இருக்கிறாரு. இன்னொன்னு, நீங்க ஜோசியரா இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு வானத்துல பிளானட் எங்க இருக்குன்றத வேற துல்லியமா ஞாபகம் வச்சிருக்கணும். அப்பதான் நீங்க ஜோசியர். அப்ப சிம்மத்துல கேது இருக்கிறாரு, புதன் இருக்கிறாரு, சூரியன் இருக்காரு, செவ்வாய் கன்னியில இருக்கிறாரு. அப்படியே வந்தீங்கன்னா சந்திரன் இந்த இடத்துல வளர்பிறை அமைப்புகள்ல வந்து ஒளியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வளர்பிறையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இவரு கும்பத்துல ராகு, மீனத்துல சனி, இந்த அமைப்புகள்ல தான் கோச்சார அமைப்புகள் இருக்கு. அப்போ இன்றைக்கு வானத்துல சனி மீன வீட்டுல இருக்கிறாரு, உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்காரு. இது தாங்க கோச்சாரம். இவரே இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு மேஷ ராசிக்கு ஜென்ம சனியா வந்துருவாரு. அப்ப மீன ராசிக்கு பாத சனியா நடந்துகிட்டு இருக்கும். மீன வீட்டுக்கு 2ஆம் இடத்துல வந்துருவாரு, மேஷ வீட்டுக்கு 1ஆம் இடத்துல வந்துருவாரு, ரிஷப வீட்டுக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துக்கு வந்துருவாரு. அப்ப கோச்சாரத்தில் 7.5 சனியினுடைய தாக்கத்துல இந்த 3 ராசிங்க இருக்கிறாங்க. இதுதான் கோச்சாரம். கோச்சாரத்துல குரு ராசியில வந்துடுறாரு, சந்திராஷ்டமம் நடக்குது, சந்திரன் 8க்கு போயிடுறாரு, ராசிக்கு 8. கோச்சாரம் என்பது ராசிக்கு மட்டும்தான், லக்னத்துக்கெல்லாம் இல்லை. ஓகேங்களா? அப்போ சந்திராஷ்டமம் வந்துடுது. இந்த வாரம் தொடங்கும் போதே பாத்தீங்கன்னா இன்றைய நாள்ல யாருக்கு சந்திராஷ்டமம் நடந்துகிட்டு இருக்கோம், இவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கோம், ரிஷபத்துக்கு நடந்துகிட்டு இருக்கோம். அப்படியே பாத்தீங்கன்னா நாளையில இருந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம், வியாழக்கிழமை காலையில எழுந்திருக்கும் போது சந்திராஷ்டமத்துல இருந்திருப்பீங்க. அப்படியே சனிக்கிழமையில இருந்து கடகராசிக்காரங்களுக்கு, திங்கக்கிழமையில இருந்து சிம்ம ராசிக்காரங்க, கிட்டத்தட்ட 8ஆம் தேதிக்கு பிறகுல இருந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு, அப்படியே பாத்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு. அந்த கோச்சாரத்தின் அடிப்படையில எந்த வீடுகளை சந்திரன் கடந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைகிறாரோ அந்த நாள் சந்திராஷ்டமம் சொல்லப்படுதுல. இப்ப இது சந்திராஷ்டமம்னு கூட நீங்க டைட்டில் வச்சுக்கலாம். அப்போ இந்த சந்திராஷ்டமத்தை எப்படி நம்ம பாக்குறது? இன்னைக்கு வானத்துல சந்திரன் எங்க இருக்கிறாருன்றதை வச்சுதான் இந்த அமைப்புகளை நம்மளால பார்க்க முடியுங்க. இப்படிதான் நீங்க அந்த சந்திராஷ்டம அமைப்புகளை பார்க்கணும். இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்துல சந்திரன் தனுசுல இருக்கிறாருங்க. அப்படியே நாளைக்கு காலையில மகரத்துக்குள்ள என்டர் பண்ணுவாரு. 4ஆம் தேதியில அப்படியே மகரத்துக்குள்ள என்டர் பண்ணிடுவாரு. எந்த ஒரு ரிஃபரன்ஸுமே இல்லைங்க. ராசி பலன் எழுதிக்கிட்டு இருந்தேன், அப்படியே வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த அமைப்புகள்ல சந்திரன் இடம் மாற 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 அந்த மாற்றங்கள் நடக்குதுல்ல. இது எல்லா 12 கிரகங்களுக்கும் இருக்கு. ஆமாங்க, 12 கிரகம், ராகு கேது உள்பட இந்த அமைப்புகள் வேணும். அப்போ இன்னைக்கு இங்க நகர்றாங்க. 1.5 வருஷம் கழிச்சு சனி அப்படியே பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு போயிருவாரு, ராகு அப்படியே மகரத்துக்கு வந்துருவாரு, குரு இந்த வருஷம் தீபாவளிக்கு குரு பயிற்சி நடக்க போது, தீபாவளி அன்னைக்கே குரு அப்படியே கடகத்துக்கு அதிசாரமா வந்துருவாரு. இது தாங்க கோச்சாரம். சரிங்களா? அப்ப தசாபுத்தி எல்லாம் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. தசாபுத்தி லக்னம் எல்லாம் நீங்க பிறந்தப்போ ஒரு ஜாதகம் இருக்கும்ல, அதை வச்சு பாக்குறதுங்க. சரிங்களா? இந்த அமைப்புகள்ல கோச்சாரம்னா இதுதான். இதை வச்சுதான் நீங்க துல்லியமான அமைப்புகள்ல கோச்சாரம்னா என்னது, அதுனா என்னது, இதுனா என்னது, சந்திராஷ்டம்ன்றாங்களே. அப்படியே பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி அப்படியே கிரகணம்னுவாங்க. ஏன்? சந்திரன் அப்படியே போய் ராகுவோட சேருவாரு கும்பத்துல. சேரும்போது அப்படியே பௌர்ணமி யோகத்துல அப்படியே ஒரு கிரகண நிலை வரும். இப்படித்தான் கோச்சாரம். கோச்சாரத்துலதான் இந்த அமைப்புகளை பார்க்க முடியும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.